தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. முன்னதாக தனியார் விடுதியில் ஆனந்த், ஆதவர்ச்சனா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக தனியார் விடுதியில் தாவேகா பொதுச் செயலாளர் தாவேகா தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொது பிரிவு செயலாளர் ஆதவர்ச்சனா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தனர். அப்போது இருவரும் உரையாடியபடியே நடந்து செல்லும் காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அதில் பாஜகவை அதிமுகவை கூட்டணியில் இருந்து விலக்கிவிடும் என்றும், எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணி வைக்க முன்வரவில்லை என்றும் சிரித்தபடி ஆதவர்ச்சனா கூறியுள்ளார். அண்ணாமலையாவது 10 பேரை கூட வச்சுட்டு தேர்தலில் நின்னும் 18% ஓட்டு வாங்கினார். ஆனால் எடப்பாடியை நம்பி எவனும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியவில்லை என்றும் ஆதவர்ச்சனா பேசியுள்ளதாக அந்த வீடியோவில் தெரிகிறது. இந்த வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அதிமுக தாவேகா கூட்டணி தொடர்பாக முன்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அதன் பிறகு பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. இருப்பினும் அந்த கூட்டணிக்குள் தாவேகாவை இணைக்க முயற்சிகள் நடைபெறுவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆதவர்ச்சனா கிண்டல் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று முன்தினமும் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பற்றி விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.